அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் தமிழ் முழு மாதிரி தேர்வு 2 வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் 10ஆம் வகுப்பு முழு மாதிரி தேர்வு அப்லோட் பண்ணியிருக்கோம். 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். இது 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் டெஸ்ட். கேள்விகள் பார்ப்போம். 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் நிறைய டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் இருக்குது. அகநானூற்று பாடல், புறநானூற்று பாடல், நாலடியார், பெரும்பானாற்றுப்படை, பழமொழி நானூறு, இந்த மாதிரி நிறைய பாட்டு சின்ன சின்ன டாபிக்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபுல் டெஸ்ட்டு தான். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, காவற்பெண்டு. கேள்வி 2, மருதம் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மருதம் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆப்ஷன் சி, 35. கேள்வி 3, பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி, பிசிராந்தையார். கேள்வி 4, விச்சை மற்று அல்ல பிற என்ற வரிகள் குறிப்பிடுவது? விச்சை மற்று அல்ல பிற என்ற வரிகள் குறிப்பிடுவது? ஆப்ஷன் டி, கல்வியை தவிர மற்றவை செல்வமாகாது. கேள்வி 5, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் டேஷ் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் டேஷ் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன. ஆப்ஷன் பி, 1122 முதல். கேள்வி 6, இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் சி, பரிபாடல். கேள்வி 7, பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி, முன்றுரை அரையனார். கேள்வி 8, டி.கே. சிதம்பரனாரின் சிறப்பு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. டி.கே. சிதம்பரனாரின் சிறப்பு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, இலக்கிய காவலர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இதெல்லாம் டி.கே. சிதம்பரனாரின் சிறப்பு பெயர்கள் தான். இன்னும் சிறப்பு பெயர்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 9, அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் பி, 225. கேள்வி 10, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, உடுமலை நாராயணகவி. கேள்வி 11, கூற்று. கூற்று 1, நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். கூற்று 2, இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். கூற்று 3, இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, கதர் பிறந்த கதை. இந்த கூற்றில் கூற்று 1, 2 சரி, கூற்று 3 மட்டும் தவறு. கூற்று 3ல் கதர் பிறந்த கதை இந்த ஒரு நூல் மட்டும் அவர் எழுதுனது கிடையாது. மீதி 3 நூல்களும் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் தான். அதனால் ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 12, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலை. ஆப்ஷன் பி, 2ஆம் நிலை. கேள்வி 13, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, சுரதா. இந்த மாதிரி கவிஞர்களும் புது கவிஞர்களும் நிறைய இருக்காங்க. நாமக்கல் கவிஞர், சுரதா, நிறைய தேனரசன், நிறைய கவிஞர்கள் நூல்களும் இதில் கொடுத்துருக்காங்க 7th புக்கில். சின்ன கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. கேள்வி 14, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது?
ஆப்ஷன் சி மேட்டுப்பாளையம். கேள்வி 15. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல வரிகள் உணர்த்துவது. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல வரிகள் உணர்த்துவது. ஆப்ஷன் டி புலி தங்கிச் சென்ற குகை. கேள்வி 16. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் பி நா வானமாமலை. கேள்வி 17. இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி பசும்பொன். கேள்வி 18. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆப்ஷன் ஏ புலி. கேள்வி 19. இந்திய அரசு ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு. ஆப்ஷன் டி 2015. கேள்வி 20. டேஷ் நூலை கற்று தன் இன்னல்களை எல்லாம் வென்றதாக வ.உ. சிதம்பரனார் கூறுகிறார். டேஷ் நூலை கற்று தன் இன்னல்களை எல்லாம் வென்றதாக வ.உ. சிதம்பரனார் கூறுகிறார். ஆப்ஷன் சி இந்நிலை. கேள்வி 21. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. கேள்வி 22. சே பிருந்தா எழுதிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தவறானது. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் சே பிருந்தா எழுதிய நூல்கள். கேள்வி 23. இயேசு காவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இயேசு காவியம் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி கண்ணதாசன். கேள்வி 24. உலகம் உண்ண உண்பாய் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? உலகம் உண்ண உண்பாய் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி 25. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி யார் பாடியது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி யார் பாடியது? ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். கேள்வி 26. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. ஆப்ஷன் டி பாளையங்கோட்டை. கேள்வி 27. முத்துப்படு பரப்பிற்கொட்கை முன்றுரை என்று கூறும் நூல் எது? முத்துப்படு பரப்பிற்கொட்கை முன்றுரை என்று கூறும் நூல் எது? நிறைய மேற்கோள் இந்த புக்கில் இருக்குது. 7th புக்கில் பரிபாடல், பதிற்றுப்பத்து, அகநானூறு, புறநானூறுன்னு நிறைய மேற்கோள் ஒவ்வொரு லெசன்லேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லா மேற்கோளையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. முத்துப்படு பரப்பிற்கொட்கை முன்றுரை என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை. கேள்வி 28. எப்பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கி.வ. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். எப்பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கி.வ. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல்கள். கேள்வி 29. பொறுத்துக. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1981. உவேசா நூலகம் 1942. கீழ்த்திசை நூலகம் 1869. கன்னிமாரா நூலகம் 1896. ஆப்ஷன் ஏ சரியானது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981. உவேசா நூலகம் 1942. கீழ்த்திசை நூலகம் 1869. கன்னிமாரா நூலகம் 1896. அடுத்து கேள்வி 30. எந்த ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும்? எந்த ஓவியத்தின் மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும்? ஆப்ஷன் சி கருத்துப்பட ஓவியம். கேள்வி 31. பொறுத்துக. வெள்ளை ரோஜா. வெள்ளை ரோஜா தேனரசன். சரஸ்வதி மாலை. சரஸ்வதி மாலை வரதன், அதாவது காளமேக புலவர்.
தண்ணீர் யுத்தம் தண்ணீர் யுத்தம் வந்து சுப்ரபாரதி மணியன். இதய ஒளி வந்து டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. வெள்ளை ரோஜா தேனரசன், சரஸ்வதி மாலை வரதன், தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன், இதய ஒளி டி.கே. சிதம்பரநாதர். கேள்வி 32. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். கேள்வி 33. முதல் ஆழ்வார்களுள் பொருந்தாதவர் யார்? அதாவது முதல் 3 ஆழ்வார்கள் இருப்பாங்க, அதில் பொருந்தாதவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பெரியாழ்வார். கேள்வி 34. முனைப்பாடியார் இயற்றிய பாடல். முனைப்பாடியார் இயற்றிய பாடல். ஆப்ஷன் சி அறநெறிச்சாரம். கேள்வி 35. முல்லைக்கு தேர் கொடுத்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? முல்லைக்கு தேர் கொடுத்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? ஆப்ஷன் சி வேல்பாரி. கேள்வி 36. ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் எது? ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் எது? ஆப்ஷன் பி கொல்லிப்பாவை. கேள்வி 37. முத்துராமலிங்கர் நடத்திய இதழ் எது? முத்துராமலிங்கர் நடத்திய இதழ் எது? ஆப்ஷன் டி நேதாஜி. கேள்வி 38. வ.உ. சிதம்பரநாதர் பேசுவதாக அமைந்த கடற்கரையினிலே என்னும் நூலை எழுதியவர் யார்? வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த கடற்கரையினிலே என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி ராபி சேது. கேள்வி 39. முத்துராமலிங்கரை தந்தை பெரியார் டேஷ் என்று பாராட்டினார். முத்துராமலிங்கரை தந்தை பெரியார் டேஷ் என்று பாராட்டினார். ஆப்ஷன் பி சுத்த தியாகி. கேள்வி 40. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி எனத் தொடங்கும் பாடல் எது? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி எனத் தொடங்கும் பாடல் எது? ஆப்ஷன் டி பெரும்பாணாற்றுப்படை. கேள்வி 41. அருங்கலம் தரீஇ இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். அருங்கலம் தரீஇ இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து. கேள்வி 42. தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. அதாவது ஆப்ஷன் டி வங்கூல்னா காற்று, களம் வங்கம் நாவாய் இதிலெல்லாம் கடல் பயணம் கொண்டவைகள். வங்கூல் மட்டும் தவறானது. கேள்வி 43. வைப்புலி சொல்பொருள் தருக. வைப்புலி சொல்பொருள் தருக. ஆப்ஷன் சி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கேள்வி 44. பொறுத்துக. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன வந்து பாவண்ணன். கண்ணகி புரட்சி காப்பியம். கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து பாரதிதாசன். துறைமுகம் வந்து சுரதா. வள்ளுவர் காட்டிய வழி வந்து திருக்குறளார் வி முனிசாமி. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன பாவண்ணன். கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளார் வி முனிசாமி. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கேள்வி 45. பொறுத்துக. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக. அதாவது பாடலோட முதல் லைனை வந்து கொடுத்துருக்கோம். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என தொடங்கும் பாடலை எழுதியவர் வந்து பொய்கை ஆழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இந்த பாடலை எழுதியவர் வந்து பூதத்தாழ்வார். உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் இதை எழுதினவர் வந்து மருதம் இளநாகனார். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை இதை எழுதினது வந்து சமண முனிவர்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக பொய்கை ஆழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக பூதத்தாழ்வார். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம்
மருதம் இளநாகனார். வைப்பிலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை சமண முனிவர்கள். கேள்வி 46. பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி 10. மீதி 3ம் மென்தொடர் குற்றியலுகரம், 10ன்றது வன்தொடர் குற்றியலுகரம், அதனால் அது பொருந்தாதது. கேள்வி 47. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆப்ஷன் சி ஒரு மாத்திரை. கேள்வி 48. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முறையே எத்தனை அதிகாரங்களை கொண்டது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் முறையே எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள். கேள்வி 49. பொருத்துக. பந்தர், பந்தர் கடைப்போலி. இல் இர்ரா மாதிரி இருக்குது, அதனால் அது கடைப்போலி. மைஞ்சு, மைஞ்சு மா மையா மாதிரி இருக்குது, அதனால் அது முதற்போலி. அஞ்சு, அஞ்சு முற்றுப்போலி. 3மே மாறி இருக்கு. ஆ இஞ்சு 3 எழுத்துமே மாறி இருக்கு, அதனால் அது முற்றுப்போலி. அரையர், அரையர் இடைப்போலி. ஆப்ஷன் ஏ சரியானது. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. கேள்வி 50. திரிசொல் எது? திரிசொல் எது? ஆப்ஷன் பி வங்கம். கேள்வி 51. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் பி உயர்வு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42மே நீங்கள் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். கம்பல்சரி இதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. கேள்வி 52. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதாவது பெயர் சொற்கள் அப்படின்னாலே அது 6 வகைப்படும் தான். பெயருக்கு அப்புறம் எது வந்தாலுமே உங்களுக்கு 6 வகைப்படும் தான். கேள்வி 53. பழந்தமிழர் கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை டேஷ் என்ற நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். பழந்தமிழர் கப்பல்களின் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை டேஷ் என்ற நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். ஆப்ஷன் சி தச்சு மூலம். கேள்வி 54. சுப்ர பாரதி மணியன் நடத்தும் இதழ். சுப்ர பாரதி மணியன் நடத்தும் இதழ். ஆப்ஷன் டி கனவு. கேள்வி 55. பொருத்துக. சோ, சோ சோ மதில், நை இழிவு, நே அன்பு, யா அகலம். ஆப்ஷன் டி சரியானது. சோ மதில், நை இழிவு, நே அன்பு, யா அகலம். கேள்வி 56. உண்கின்றான் என்பது டேஷ் பகுபதம். உண்கின்றான் என்பது டேஷ் பகுபதம். ஆப்ஷன் டி வினை பகுபதம். கேள்வி 57. யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன? யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஏ காளமேக புலவர். கேள்வி 58. எங்கு சுவர் ஓவியங்கள் அதிகம் காணப்படும்? எங்கு சுவர் ஓவியங்கள் அதிகம் காணப்படும்? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில். கேள்வி 59. கீழ்கண்டவற்றுள் எங்கு உள்ள சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? கீழ்கண்டவற்றுள் எங்கு உள்ள சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரை. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில்
கண்ணகியோட வரலாற்று அதையெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. வள்ளுவர் கோட்டமில் வந்து திருக்குறளை வந்து ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் வந்து சங்க இலக்கிய காட்சிகளெல்லாம் வந்து வண்ண ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க. கேள்வி 60 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி புகழ். இது எல்லாம் வந்து தொழிற்பெயர்கள். வருகை, பார்வை, நட்பு மூன்றும். புகழ் வந்து முதநிலை தொழிற்பெயர். கேள்வி 61 தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ சோம்பல். கேள்வி 62 மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிர் பாணர்களுக்கு உலைநீரில் டேஷ் இட்டு தந்தனர். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மகளிர் பாணர்களுக்கு உலைநீரில் டேஷ் இட்டு தந்தனர். ஆப்ஷன் டி பொன்னிட்டு தந்தனர். கேள்வி 63 முன்றுரை அரையனார் எந்த டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். முன்றுரை அரையனார் டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆப்ஷன் டி கிபி 4ஆம் நூற்றாண்டு. கேள்வி 64 நெல்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வது டேஷ் ஆகும். நெல்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி போரடித்தல். கேள்வி 65 ஒரு மொழி காலம் கடந்தும் வாழ்வதற்கு டேஷ் தேவைப்படுகின்றன. ஒரு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு டேஷ் தேவைப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ எழுத்து மொழி. கேள்வி 66 சொப்பனத்தில் கண்ட அரிசி டேஷுக்கு ஆகுமா. சொப்பனத்தில் கண்ட அரிசி டேஷுக்கு ஆகுமா. ஆப்ஷன் பி சோத்துக்கு. கேள்வி 67 குற்றிய லிகரம் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். கேள்வி 68 சுட்ட பழங்கள் என்பது. சுட்ட பழங்கள் என்பது. ஆப்ஷன் ஏ மண்ணொட்டிய பழங்கள். கேள்வி 69 முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய காப்பகம் ஆகும். முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் எத்தனையாவது பெரிய காப்பகம் ஆகும். ஆப்ஷன் பி 2வது. கேள்வி 70 சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி ராபி சேது. கேள்வி 71 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி நகர்ப்புறம். மீதி எல்லாம் வந்து இலக்கண போலி. நகர்ப்புறம் வந்து அப்படியே நார்மல் வேர்டாக இருக்குது, அதனால் அதுதான் வந்து பொருந்தாதது. கேள்வி 72 பெரும் பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார். பெரும் பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார். ஆப்ஷன் டி தொண்டைமான் இளந்திரையன். கேள்வி 73 பொறுத்துக சொல்பொருள். அழுவம். அழுவம் வந்து கடல். வங்கூல் காற்று. வெட்பு மலை. பரி வந்து குதிரை. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அழுவம் கடல், வங்கூல் காற்று, வெட்பு மலை, பரி வந்து குதிரை. கேள்வி 74 எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார். எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார். ஆப்ஷன் ஏ இந்தியா. கேள்வி 75 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1973. கேள்வி 76 முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது. ஆப்ஷன் பி கோல். கொல் வந்து கோலா ஆகும், அதனால் அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கேள்வி 77 புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது. ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை. கேள்வி 78 கீழ்கண்டவற்றுள் அழியா செல்வம் எது. கீழ்கண்டவற்றுள் அழியா செல்வம் எது. ஆப்ஷன் சி விச்சை. விச்சை அப்படின்னா வந்து கல்வி, அதனால் கல்வி தான் வந்து அழியா செல்வம். கேள்வி 79 பொறுத்துக. ஊ வந்து இறைச்சி.
ஊ இறைச்சி, தூ வந்து உன், பே வந்து மேகம், மீ வந்து வான். ஆப்ஷன் டி வந்து சரியானது. ஊ இறைச்சி, தூ உன், பே மேகம், மீ வான். கேள்வி 80 பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. ஆப்ஷன் ஏ இடைநிலை. கேள்வி 81 நாட்டுப்புற பாடல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டுப்புற பாடல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி வாய்மொழி இலக்கியம். கேள்வி 82 பொறுத்துக. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி இதை சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு இதை பாடியவர் வந்து சேக்கிலார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் இதை பாடியவர் வந்து மாணிக்கவாசகர். பொதியில் ஆயினும் இமயமாயினும் இதை பாடியவர் வந்து இளங்கோவடிகள். ஆப்ஷன் சி வந்து சரியானது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர், தன்பொருணை புனல் நாடு சேக்கிலார், உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் மாணிக்கவாசகர், பொதியில் ஆயினும் இமயமாயினும் இளங்கோவடிகள். கேள்வி 83 தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஷ் துறைமுகம் இருந்தது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஷ் துறைமுகம் இருந்தது. ஆப்ஷன் சி கொட்கை. கேள்வி 84 ஔகாரம் எப்போது முழுமையாக ஒலிக்கும். ஔகாரம் எப்போது முழுமையாக ஒலிக்கும். ஆப்ஷன் டி தனித்து வரும் பொழுது. அதாவது ஔகார எழுத்து வந்து தனித்து வரும்போது தான் முழுமையாக ஒலிக்கும். கேள்வி 85 மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய வரிகள் குறிப்பிடுவது. மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய வரிகள் குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ கரை விளக்கின் ஒளியால் திசை அறிதல். மாட ஒல்லெறி அப்படின்னா வந்து கலங்கரை விளக்கு. கேள்வி 86 நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது. ஆப்ஷன் சி அகநானூறு. கேள்வி 87 பொறுத்துக. வாரணம் வாரணம் வந்து யானை, எல் வந்து பகல், யாண்டு எங்கே, அழுவம் கடல். வாரணம் யானை, எல் பகல், யாண்டு எங்கே, அழுவம் கடல். அழுவம் ஆல்ரெடி ஒரு தடவை வந்துடுச்சு. ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 88 இனிப்பு தின்றான் என்ன வகை ஆகு பெயர். இனிப்பு தின்றான் என்ன வகை ஆகு பெயர். ஆப்ஷன் சி பண்பாகு பெயர். கேள்வி 89 பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பயின்று வந்துள்ள அணி எது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பயின்று வந்துள்ள அணி எது. ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. கேள்வி 90 செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. கேள்வி 91 பொன்மலை பொழிந்தது போல் என்ன வகை அணி. பொன்மலை பொழிந்தது போல் என்ன வகை அணி. ஆப்ஷன் ஏ இல்பொருள் உவமை அணி. கேள்வி 92 அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். ஆப்ஷன் டி அக்கசாலை. கேள்வி 93 நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி. கேள்வி 94 கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் டேஷ் நூலகம் செயல்பட்டு வருகிறது. கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் டேஷ் நூலகம் செயல்பட்டு வருகிறது. ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் நூலகம். கேள்வி 95 பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது. பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி நாட்காட்டி ஓவியம். கேள்வி 96 குங்குமம் கமலம் எவ்வகை வட சொற்கள். குங்குமம் கமலம் எவ்வகை வட சொற்கள். ஆப்ஷன் சி தற்சமம்.
கேள்வி 97 காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இதை உணர்த்தும் வரிகள். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இதை உணர்த்தும் வரிகள். ஆப்ஷன் ஏ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. கேள்வி 98 அஃது என்னும் சொல்லில் ஆயுத எழுத்து ஒலிக்கும் மாத்திரை. அஃது என்னும் சொல்லில் ஆயுத எழுத்து ஒலிக்கும் மாத்திரை. ஆப்ஷன் சி அரை மாத்திரை. கேள்வி 99 எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பாவேந்தர். கேள்வி 100 கலைச்சொல் அறிக எலோகேஷன். ஆப்ஷன் சி பேச்சாற்றல். டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.